வணக்கம். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உட்பட திமுகவினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக, திராவிடர் விடுதலை கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசால் இந்தியா முழுவதும் பல சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலம் காவல்துறையிடமிருந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் பெற்று நிதி உதவி வழங்குவதோடு அவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, தேசிய பட்டியலின ஆணை இயக்குநர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக நடைபெற்ற மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோவில் 12 மாநில மணப்பெண் அலங்காரத்துடன் பெண்கள் கேட்வாக் நடந்து வந்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோ நடந்தது. முகூர்த்தம் மணப்பெண், அயங்கார் மணப்பெண், கிறிஸ்தவ மணப்பெண், முஸ்லிம் மணப்பெண், கேரள மணப்பெண், பெங்காலி மணப்பெண், ராஜஸ்தானி மணப்பெண், மேற்கத்திய மணப்பெண் என 12 விதமான உடைகளில் வந்து மாடல் அழகிகள் அசத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சிகை அலங்கார தோற்றம், நவீன உடை அலங்காரம் தோற்றம் என அழகிகள் அணிவகுத்து மேடை வண்ணமயமாக்கினார்கள். முன்னதாக பிரபலமான அழகிகளை கொண்டு 12 விதமான கலாச்சாரம் அடங்கிய மணப்பெண் தோற்றத்தில் புகைப்படம் பொருந்திய நாள்காட்டி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் ஆகியோர் வெளியிட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவை துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்து வருகிறது. மேலும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலவி வருகிறது. இதனால் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக வரும் வாகனங்களை நிறுத்த 10 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என்று டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து வர்த்தகர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் காவல்துறை ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்லா தலைமை வகித்தார். துணைத் தலைவர் சத்யசுந்தரம் முன்னிலை வகித்து வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேசிய சத்யசுந்தரம், கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை அடுத்து புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு உப்பளம் பகுதியில் புதிய துறைமுக வளாகம், இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி,
பழைய துறைமுக வளாகம், உதயஞ்சாலை, பழைய பேருந்து நிலையம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, நேரு வீதி, பழைய சிறைச்சாலை வளாகம், முத்தியால்பேட்டை வாசவி பள்ளி, காரவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி, புதிய பேருந்து நிலைய வளாகம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. போக்குவரத்து பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் 10 நாட்கள் கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை முதல் மறுநாள் வரை வைட்டன் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அப்பகுதியில் வசிப்போர், விடுதிகளில் பணிபுரிவோர் உள்ளிட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும், புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் மொத்தம் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். புத்தாண்டு பிறப்பதற்குள் உயிர்காக்கும் காவலர்களை நியமித்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டுமென நேரு எம்எல்ஏ கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், புதுச்சேரி கடலில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றனர். இது பற்றி நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததன் பயனாக கடலில் இறங்குவோரை தடுக்கும் விதமாக உயிர்காக்கும் காவலர் பணிக்கு 34 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி பணியாணை வழங்கப்பட்டது. ஆனால் அரசியல் குறுக்கீடு காரணமாக பணியாணை வழங்கப்பட்டவர்களுக்கு பணிகள் தராமல் சம்பந்தப்பட்ட துறையினர் அலைக்கழித்து வருகின்றனர். புத்தாண்டு பிறப்பதற்குள் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க உயிர்காக்கும் காவலர்களை பணியமர்த்தி சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நேற்று தொடங்கியது. விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி தலைமையேற்றார். பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துரை வழங்கினார். நாட்டு நலப்பணி புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்கமுரையாற்றினர். திட்ட அலுவலர் அருள் நன்றி உரை கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 37ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற நல்லாட்சி வார விழாவில் ஆளுநர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை சார்பில் மணவெளி அரியாங்குப்பம் தொகுதிக்கான நல்லாட்சி வார விழாவில் குறைதீர்ப்பு முகாம் காவல் நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பேசினார். தொடர்ந்து வாரிசு சான்றிதழ், ரேஷன் அட்டை உள்ளிட்ட பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், தாசில்தார் பிரித்திவி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு நன்றி கூறினார். மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரி சிலை அமைப்பு கேட்பு குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சபாநாயகர், அமைச்சர், ராஜ்யசபா எம்பி உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் மக்கள் தலைவர் கண்ணன். இவரது காலங்களில் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியுள்ளார். எனவே முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு முழு உருவ சிலையை புதிதாக கட்டப்பட உள்ள சட்டசபை வளாகத்தில் அமைத்திட வேண்டும். அவரின் பெயரை நினைவு கூறும் வகையில் வில்லியனூர் மெயின் ரோட்டை மக்கள் தலைவர் கண்ணன் சாலை என பெயர் மாற்றம் செய்திட வேண்டுமென வலியுறுத்தி சிலை அமைப்பு கேட்பு குழு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி தலைமையில் கண்ணனின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து
கோரிக்கை மனு அளித்தனர். அப்பொழுது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். காரைக்காலில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான அமரர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாள் மற்றும் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை முன்னிட்டு தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்காலில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான மறைந்த எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்பாட்டில் துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசனா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் ஜீவானந்தம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரவி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வாழ்தாவூர் சாலையில் உள்ள புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கல்வி கற்க ஜாதி சான்றிதழ் வழங்க மறுக்கும் வில்லியனூர் துணை தாசில்தாரை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத சப் கலெக்டரை கண்டித்தும் புதுச்சேரி புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தினர் நேற்று வாழ்தாவூர் சாலையில் உள்ள புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக வாழ்தாவூர் சாலை வழியாக பேரணியாக வந்த போராட்டக்காரர்களை கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். பின்னர் போராட்டக்காரர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர். அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் உண்டாகி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனே போலீசார் போராட்டக்காரர்களை குண்டு கட்டாக தூக்கி வேனில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி தொகுதி முன்னாள் செயலாளர் ராஜாமணி தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஊசுடு தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் மாநில விவசாய அணி இணை செயலாளரும் தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் தொகுதி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் கணேசன், தாமோதரன், நாராயணன், தண்டபாணி, மங்களம் மணி, முள்ளையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி தலைவி காந்தா கிருஷ்ணம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் ரூபாய் 1 லட்சம் கடன் பெற ரூபாய் 1.26 லட்சம் பணத்தை இழந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் பிரபல தனியார் பைனான்சில் கடன் வாங்கி தவணைகளை சரியாக செலுத்தி வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதே பைனான்சில் ரூபாய் 1 லட்சம் கடன் உடனடியாக வாங்கி தருகிறேன் என கூறினார். தான் ஏற்கனவே வாங்கிய பைனான்ஸ் கம்பெனியில் இருந்து பேசுவதாக நினைத்து மர்ம நபர் கூறியதை கேட்டு ஏற்கனவே கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் புதிய கடனுக்கான செயலாக்க கட்டணம் என பல தவணையாக ரூபாய் 1.26 லட்சம் பணம் அனுப்பினார். 5 நாட்கள் கடந்தும் கடன் தொகை கிடைக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். சைபர் கிரைம் போலீஸ் விசாரணையில் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி அருகில் இருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் சைபர் கிரைம் போலீஸ் கூறுகையில் இந்த ஆண்டு மட்டும் 122 பேர் தனியார் பைனான்ஸ் மூலம் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம் என சைபர் கிரைம் மோசடிக்காரர்கள் நம்ப வைத்து பல லட்சம் ஏமாற்றியுள்ளனர். குறைந்த வட்டிக்கு பணம் தருகிறோம் என யாரேனும் கூறினால் நம்ப வேண்டாம் என்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.